கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நடைபெற்று வரும் யானைகள் நலவாழ்வு முகாமில் 30 யானைகள் கலந்து கொண்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோவில்கள் மற்றும் மடங்களை சேர்ந்த யானைகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் யானைகள் நலவாழ்வு முகாம் தேக்கம்பட்டியில் நேற்று தொடங்கியது. இந்த முகாமில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து லாரிகள் மூலம் யானைகள் அழைத்து வரப்பட்டன. தொடக்க விழாவில் யானைகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு முகாம் வளாகத்தில் வரிசையாக நிறுத்தப்பட்டன. பின்னர் அங்குள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வீர சண்முகமணி அணிவகுத்து நின்ற யானைகளுக்கு கரும்பு, வெல்லம், பழங்கள் வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இதேபோன்று நீலகிரி மாவட்டம் முதுமலையில் யானைகள் நலவாழ்வு முகாம் தொடங்கியுள்ளது. முகாமில் உள்ள 22 வளர்ப்பு யானைகளுக்கு சிறப்பு உணவாக பொங்கல், ராகி, கரும்பு, பழங்கள் மற்றும் ஊட்டச்சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன.